तमिलनाडु जिले के चिट्टांगपूड़ी गांव में 2023 से 24 बजट योजना के तहत 13 करोड़ 92 लाख की लागत से निर्मित सेंजी सरकारी कला एवं विज्ञान महाविद्यालय के नए भवन का उद्घाटन तमिलनाडु के मुख्यमंत्री मुथुवेल करुणानिधि स्टालिन ने वीडियो कॉन्फ्रेंसिंग के माध्यम से किया। इसके बाद पत्रकारों से मुलाकात के दौरान पूर्व मंत्री एवं सेंजी विधानसभा क्षेत्र के विधायक के.एस. मस्तान ने कहा कि सेंजी क्षेत्र में सरकारी कला एवं विज्ञान महाविद्यालय स्थापित करना लंबे समय से लोगों की मांग थी। संवाददाता ஜாய் அவெஞ்சர் की रिपोर्ट। செஞ்சி தொகுதியினுடைய ஒரு 40 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தது இப்பகுதி மக்களுடைய மாணவ செல்வங்கள் நலன் கருதி அரசு சார்ந்த ஒரு கல்லூரி தேவை என்பது நீண்ட நாள் கோரிக்கை. நான் சட்டமன்ற உறுப்பினரானவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இடத்திலே செஞ்சி பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி தேவை என்று கேட்டேன். அவரும் உடனடியாக துவக்க ஆண்டிலே அதை வழங்கினார். இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக அந்த கல்லூரி நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்கு புதிய கட்டடம் தேவை என்று கேட்டேன். அந்த கட்டடத்திற்கும் அனுமதி வழங்கினார்கள். சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50,000 சதுரடி உள்ளடங்கிய முதல் தளம், இரண்டாவது தளம் ஆகிய இந்த கட்டடங்கள் சிறப்பான முறையில் 15 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக இதை திறந்து வைத்தார்கள். இதை மகிழ்ச்சியோடு நாம் மாணவ செல்வங்களிடத்திலே ஒப்படைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளடங்கி மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து மாணவ செல்வங்களுக்கு இந்த கட்டடத்தை இன்று முதல் ஒப்படைக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் அந்த கவனத்துக்கு எடுத்து வந்திருக்கீங்க. அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்று இடம் தேர்வு செய்யப்படும். இன்றைக்கு மாணவ செல்வங்கள் தான் நான் உள்ளே வரும்போது பெண் பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, கல்லூரி கொண்டு வந்தீங்க, நன்றி. முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி சொல்கிறோம். அதே போல் நாங்கள் இங்கே தங்கி படிக்கிறது எங்களுக்கு விடுதியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க. நான் நாளை மறுநாள் முதலமைச்சரை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த மாணவ செல்வங்களுடைய கோரிக்கையினை வலியுறுத்தி எடுத்து சொல்லுவேன். நன்றி.